நான் சாமியை நான் நிறைய கும்பிட்டதை விட நான் கேமரா பார்த்து கும்பிட்ட நாட்கள் தான் அதிகம். இத்தனை வருஷம் ட்ராவலுக்கு அப்புறமா எனக்கு ஒரு ரெஜிஸ்டர் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு படத்தில் ஒரு வாய்ப்பு கிடைக்கிறதே பெரிய விஷயம். ஆனால் இந்த படத்தில் ஒரு லீட் ரோல்ன்றது மிகப்பெரிய ஒரு வரம் தான் சொல்லுவேன். நான் சார்கிட்ட கேட்டேன், என்ன நம்பி என்ன இந்த இவ்வளோ பெரிய ரோல் எனக்கு கொடுக்குறீங்கன்ட்டு. அதுவும் இல்லாமல் ரொம்ப லைவ்ல இதை பெர்ஃபார்மன்ஸ் பண்ணணும். அந்த ஆடியோ கூட லைவ், நம்ம ப்ராம்ப்டிங்கும் கிடையாது, ஒரு டேக் கூட எடுக்க முடியாது. ஸோ இந்த 23 மணி நேரத்தில் 23 நிமிஷத்தில் நாம் எடுக்கணும். என்னால் ஸ்பாயில் ஆகிடக்கூடாது, அது மைண்டில் எனக்கு இருந்தது. ஒரு பரீட்சை பேப்பர் வச்சுக்கிட்டு அங்கே சுற்றிட்டு இருக்கிற மாதிரியே நான் அந்த டைலாக் பேப்பர் வச்சு சுற்றிட்டு இருந்தேன். ஏன்னா எனக்கு இதில் அனுபவம் ரொம்ப கம்மி. ஒரு படத்தில் நடிக்கிறதும் அதை லைவாக பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதும். ஸோ இதில் நான் கொஞ்சம் பெஸ்ட்டாக வரணும். எனக்கு கொடுத்த இந்த பெரிய வாய்ப்பை சுகன் சார் என்னை நம்பி கொடுத்துருக்காரு. ஸோ அதை நான் பெஸ்ட்டாக பண்ணணுன்றது மைண்டில் ஓடிக்கிட்டே இருந்தது. அது வரைக்கும் நான் ஓரளவுக்கு நான் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். என்னோட பெர்ஃபார்மன்ஸை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இதுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இதுக்கு மேலே என்ன பேசணும்னு எனக்கு தெரியல. ரெண்டாவது, அந்த கிளைமேக்ஸ் டைமில் கடைசியில் கீழே விழும்போது அலெக்ஸ்ன்ற கேரக்டர் என்னை பிடிக்கணும். பட் அந்த டைமில் அவர் பிடிக்கல. அந்த பதட்டம் இருந்துச்சு, அந்த டைமிங் முடியணும், கரெக்டாக அந்த அவார்டுக்கான ஒரு விஷயம் பண்ணுறாங்கன்ட்டு. ஸோ அவருக்கும் அந்த பதட்டம் இருந்தது. அந்த கிளைமேக்ஸ் ரொம்ப முக்கியமான சீனு. அதனால அவர் நான் கீழே விழும்போது அவர் என்னை பிடிக்காம விட்டுட்டாரு. அங்கே எண்டில் அந்த டைல்ஸ் ஒன்று முனை பட்டுன்னு அடிச்சிடுது. அடிச்ச உடனே ஹோல் டீம் எல்லாருமே ஓடி என்னை பிடிக்கிறதுக்கு ரெடியா இருந்தாங்க. ஏதோ ஒன்று நடந்திருக்கு, ரொம்ப ஓவர் சவுண்டு. ஏன்னா லைவ் ஆடியோ போயிட்டு இருக்கிறதுனால ஒரு பின்னு விழுந்தாலும் ஒரு சவுண்டு கேட்கும். ஸோ அந்த சவுண்ட் இல்லாமல் ஒரு சைலண்ட் ஒரு ஸ்பேஸ்ல தான் எடுக்க முடியும் அந்த சீன்ஸ்லாம். ஸோ நான் கீழே விழுந்து அந்த அடிப்பட்டது பில்டிங்கே சவுண்டு கேட்டுச்சு. எல்லாரும் ஓடி வந்தாங்க. பட் எனக்கு அந்த வலியை விட என்னால ஸ்பாயில் ஆகிடக்கூடாது. ஏன்னா ஒரு சீன் எடுத்தா ஒரு ஷார்ட் கட் பண்ணி எடுப்போம் எல்லா ஆங்கிளும். பட் இது அப்படி கிடையாது. ஒரு சீன்னா ஸ்டார்ட் பண்ணி அந்த எண்ட் வரைக்கும் அந்த சீன் முடியணும். அது எடுத்தது எல்லாமே இந்த வழியால நான் அதை ஸ்டாப் பண்ணிட்டேன்னா அந்த எடுத்த அந்த நிமிஷம் எல்லாமே ஸ்பாயில் ஆயிடும். மறுபடியும் ரீவைண்ட் பண்ணி அந்த டேக் எடுக்கணும். அதனால நான் இங்க கை வச்சு அழுறதை விட எனக்கு ஷூட் பண்ணது வயிற்று பக்கம்ன்றதுனால நான் வயிற்றுல இந்த கையை வச்சுட்டு நான் அழுதேன். எல்லாரும் நினைச்சிட்டாங்க ஏதோ ஆயிடுச்சு அடிபட்டுன்ட்டு. பட் இருந்தாலும் அந்த கையை மாத்திட்டு அந்த சீனை ஃபில் பண்றதுக்காக நான் அழுதேன். அன்னைக்கு அந்த பட்ட வலி, அதுக்கப்புறமா ஸ்கேன் எடுத்து அது ரெக்கவர் பண்ணேன். அந்த வலி இன்னைக்கு இந்த ஸ்டேஜ்ல வரும்போது அந்த ஸ்கிரீன்ல நான் பார்க்கும்போது எல்லா வலியும் பிரசவ வலி மாதிரி, ஒரு குழந்தை முகத்தை பார்க்கும்போது அந்த வலி மறக்குது இல்லையா, அது மாதிரி எனக்கு அந்த ஃபீல் வருது. ஸோ ரொம்ப தேங்க்ஸ். நான் இதுக்கு எந்த அளவுக்கு நான் நன்றி சொல்லணும்னு தெரியல. நன்றின்ற ஒரு வேர்டு மட்டும் எனக்கு போதாது. ஏன்னா என்னோட மிகப்பெரிய ஒரு கனவை இன்னைக்கு ஆக்குனது டைரக்டர் சுகன் சார். அவருடைய உழைப்பும் என்னுடைய உழைப்பும் மட்டும் கிடையாது. ஹோல் டீம், லைட்டிங் மேன்லேருந்து கேமராமேன்லேருந்து என்னுடைய கோ ஆர்டிஸ்ட், எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள எல்லாரும் என் கூட நடிச்சிருக்காங்க. நான் அவங்க கூட நடிச்சிருக்கேன். ஸோ எல்லாருடைய உழைப்பும் இன்னைக்கு ஒரு படமா பிரம்மாண்டமா நிக்குது. ஒரு சின்ன படம் தானே, ஒரு சின்ன பட்ஜெட்ல எடுத்தது தானே அப்படின்னு நினைக்காம எல்லாருமே இந்த படத்தை தியேட்டர்ல பார்த்து இதை என்கரேஜ் பண்ணி சப்போர்ட் பண்ணி எங்களுக்கு வேற லெவலுக்கு கொண்டு வரணும் இந்த படத்துன்னு தான் நான் ஆசைப்படுறேன். என்னுடைய கடவுள், நான் ஒரு முஸ்லீம் கேர்ளா இருந்தாலும் நான் சிவனை ரொம்ப நான் கும்பிடுவேன். திருவண்ணாமலைக்கு போயிட்டு நான் அந்த வாசல்ல சார் எனக்கு கால் பண்ணாரு. எல்லாரும் இந்த கிளைமேக்ஸ் பார்த்துட்டு தான் உங்களை இந்த கேரக்டர் தான் ரொம்ப பாராட்டினாங்க. இது உங்களுக்கு நல்ல ஒரு ப்ரொஃபைலா மாறும் மேடம் அப்படின்ட்டு. ஸோ அங்க போயிட்டு நான் கண்ணில் தண்ணி நான் ரொம்ப கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டேன். எனக்காக மட்டும் கிடையாது, எல்லாருடைய உழைப்பை சக்சஸ்ஃபுல்லா கொண்டு போகணும் இந்த மூவியை அப்படின்னு சொல்லி நான் வேண்டிட்டு வந்தேன். அந்த சிவன் இன்னைக்கு இந்த படத்தை பிரஸ் மீட் லெவலுக்கு இங்க வந்திருக்கு, ரிலீஸ் ஆக போகுது. ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா இது பிரம்மாண்டமா எல்லா இடத்துலும் படம் ஓடணும். 100 days ஓடுனா வாழ்க்கையில ஃபர்ஸ்ட் டைம் நான் இந்த படத்துல ஒர்க் பண்ணது ஒரு ரிஜிஸ்டர் ஆவேன்னு சொல்லி எனக்கு தோணுது. ஸோ ரொம்ப தேங்க்ஸ் எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு சுகன் சார் அவருக்கு. இங்கே வந்ததுக்கு அப்புறம் தான் ரொம்ப நோட்டீஸ்டாக எனக்கு தெரிஞ்ச விஷயம் 23 அப்படின்ட்டு. இன்னைக்கு டேட் ஆன் 23, நான் பிறந்த டேட் ஆன் 23. ஒரே 23, எனக்கு 23 ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த என்னடா ஒரே 23 இருக்குது. அப்புறம் ஃபோன் எடுத்து பார்த்தா டேட் ஆன் 23, ஐயோ பயங்கரமாக இருக்குது அப்படின்னு வந்தேன். அண்ட் வெரி ஹாப்பி. இன்னைக்கு
ஒரு படத்தை தியேட்டரில் கொண்டு வரத்துக்கு ஒரு 1.5 ஹவர்லேருந்து ஒரு 2 ஹவர்ஸ் ஒரு ஃபுட்டேஜை கொடுக்கறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க நிறைய பேர். ஆனால் இவங்க ரொம்ப ஸ்மார்ட்டாக ஒரு ப்ரொடியூசரை கூப்பிட்டு அவங்ககிட்ட வந்துட்டு ஒரு 23 ஹவர்ஸில் ஒரு படம் பண்ணி, அதுவும் லைவ்லலாம் ரெக்கார்ட் பண்ணி ஒரு படம் பண்ணுறதெல்லாம் ரொம்ப கஷ்டமான விஷயம். இப்போ பெரிய பெரிய படங்களே அதை ஹேண்டில் பண்ணுறது கிடையாது. ஏன்னா அதில் நிறைய விஷயங்கள் மிஸ் ஆகும் அப்படின்ட்டு, நிறைய டைலாக்ஸ் எல்லாம் மிஸ் ஆகும் அப்படின்ட்டு. அண்ட் இதில் இந்த மாதிரி ஒரு நிறைய விஷயங்களை தாண்டி ஒரு படத்தை தேட்டருக்கு கொண்டு வராங்கன்றது ஒரு ரொம்ப பெரிய விஷயம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் அதுலேயுமே வந்து சாம்ஸ் அண்ணா நடிச்சிருக்காரு, அண்ட் ஆதர்ஷ் நல்லா நடிச்சிருக்காரு, அண்டு இன்னொரு நியூ ஆக்டர் கூட நடிச்சிருக்காருன்னு சொன்னாங்க. ஸோ அவரையும் நடிச்சிருக்காங்கன்னு சொன்னாங்க. ஸோ இதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. ஒரு படம் ஆடியன்ஸ் என்டர்டெயின் பண்ணணும், தேட்டருக்கு வரணும் அப்படின்ட்டு இவங்க எல்லாருமே சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இந்த படம் தேட்டருக்கு வரணும். அண்ட் ஜெனிஷ்னா உங்களுக்கு பெரிய வாழ்த்துக்கள். அன்றைக்கி நான் அமிகோ கேரேஜுன்னு நான் சின்ன படம் பண்ணியிருக்கும்போது அதை ரிலீஸ் பண்ணும்போது நாங்கள் வந்து யோசிச்சுட்டே இருந்தோம். பெரிய பேனர்ஸ் ஆஸ் யூஷுவல் அவங்களுக்கு நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்கும்ல. ஸோ யார் பண்ணுவாங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னும்போது அவர் தான் வந்து சொன்னார், நீங்கள் கவலைப்படாதீங்க பிரதர், இந்த படத்துக்கு என்ன பட்ஜெட் நீங்கள் பண்ணியிருக்கீங்களோ, இந்த படம் எப்படி வந்திருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நான் தியேட்டர்ஸ் கொடுக்குறேன்னு சொன்னார். சொன்ன மாதிரியே அவர் தியேட்டர்ஸ் கொடுத்தாரு. அந்த படம் பெரிய ஹிட் இல்லைனாலும் பார்த்தவங்க எல்லாருமே ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி பிரதர் ஃபஸ்ட்டு. ஏன்னா அதுக்கப்புறம் எனக்கு எந்த ஸ்டேஜும் கிடைக்கல உங்களுக்கு தேங்க் பண்ணுறதுக்கு. அண்ட் அதே மாதிரி இந்த படமே எடுத்தவர் பேக் டு பேக் இவருக்கு இருக்கிற டார்கெட் அது ஒன்று தான். ப்ரொடியூசர்ஸ் கஷ்டப்பட்டு படம் பண்ணுறாங்க. இன்றைக்கி ப்ரொடியூசர்ஸே இல்லை தமிழ் சினிமாவில், நிறைய பேர் இல்லை. ஸோ இதை தாண்டி ஒருத்தங்க பண்ணுறாங்க. அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு நல்ல தேட்டர் கொடுத்து அவங்கள அழகு பார்த்து உட்கார வச்சு என்ன ப்ராஃபிட் வருதோ அதை அவங்களுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிற அந்த மனசே ரொம்ப பெருசு. அது ஜெனிஷ்னாவுக்கு நல்லாவே இருக்குது. ஸோ ஆல் த பெஸ்ட் இந்த ஹோல் டீமுக்கும். அண்ட் இங்கே வந்திருக்கிற பத்திரிகை துறை எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. மீடியா அண்ட் ஒன்ஸ் அகைன் இந்த படத்தை நல்ல இடத்துல சேர்த்து வைங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. வணக்கங்கள். மேடையில் வீட்டிருக்கின்ற அனைவருக்கும் எனது வாழ்த்துகளும் வணக்கங்களும். ஒரு திரைப்படம் என்பது 23 மணி நேரம் 23 நிமிடங்களில் எடுத்திருக்கிறார்கள். நிச்சயமா, ஏன்னா அதெல்லாம் நான்லாம் நிறைய அனுபவிச்சிருக்கேன். ஒரு நாளில் ஒரு சீன் எடுக்கிற காலகட்டங்கள்லாம் நான் தாண்டி வந்திருக்கேன். அந்த சூழலில் அருமையான ஒரு படத்தை அவ்வளவு கூட்டத்துக்கு இடையிலே கேமராலாம் அழகாக நகர்த்தி போகிறாங்க. ரொம்ப அற்புதமான ஒரு படத்தை 23 மணி நேரம் 23 நிமிடங்கள், அதாவது 24 மணி நேரம் போயிடக்கூடாதுன்னு போராடி 37 நிமிஷம் கம்மியாக பண்ணியிருக்க சுகன் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஏன்னா சுகன் சொல்லும் போது எனக்கும் வந்து இது மலைப்பாதான் இருந்தது. அது எப்படி முடியும் ஒரு நாளில் ஒரு படமா? நான் சொன்ன ஒரு நாளில் ஒரு படத்தை நீங்கள் முடிச்சிட்டிங்கன்னா அது எப்படிப்பட்ட படமாக இருந்தாலும் அதுவே உங்களுக்கு பெரிய சாதனை, ஒரு ரெக்கார்டு. இதை வெளியில் கொண்டுட்டு போய் கரெக்டாக சேர்த்தோன்னா அதை சொல்லியே நம்ம படத்தை ஓட்டிடலான்னு. ஆனால் படம் நல்லாவே வந்திருக்கு. நீங்கள் படத்தை எல்லாரும் பார்த்துருப்பீங்க, நான் மிகைப்படுத்தி சொல்லவே இல்லை. ஆனால் அவரை பாராட்ட வேண்டிய இன்னொரு விஷயம், கரெக்டாக வந்து அதுக்கு நடிகர்களை நடிகரோட தேர்வு வந்து அற்புதம். ஏன்னா நம்ம ஆதேஷ் பாலாவுக்கும் சரி, சாம்ஸ் சாருக்கும் சரி, மேரி சாஜாவுக்கும் சரி, அவங்களாம் சொல்லவே வேண்டாம். அவங்களாவே பில்டப் பண்ணி பல சீனை பண்ணிட்டு போயிருப்பாங்க. சார் சொன்ன மாதிரி அவங்க 3 பேரும் சேர்ந்தாலே அந்த காம்பினேஷனுக்கே நம்ம வந்து பதில் சொல்ல வேண்டாம். அதே மாதிரி படத்தில் நடித்த அத்தனை நடிகர்களும் அற்புதமாக பண்ணியிருந்தாங்க. சுகன் சாருக்கு கிடைச்ச தயாரிப்பாளர் சிவா சார் அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நான் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா இப்படி ஒரு துணிச்சலான முயற்சிக்கு ஒரு நல்ல தயாரிப்பாளர் வேணும். அதை வந்து நீங்கள் சிறப்பாக செஞ்சுருக்கீங்க. அது மட்டும் இல்லாமல் சுகனுக்கு தொடர்ந்து படங்களை கொடுத்து இன்று 3 படங்களை நீங்கள் தயாராக வைத்திருக்கீங்க. இந்த படம் வெற்றின்னு வந்த பிறகு அடுத்து ஒன்று அடித்து விடுங்க, வந்துகிட்டே இருக்கும். அற்புதமான ஒரு இதை கொண்டுட்டு போய் சேர்க்க வேண்டியது நிச்சயமாக பத்திரிகை நண்பர்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் ஒரு கடமை என்று கூறுகிறேன். நம்ம அன்பு அண்ணனுக்கு இந்த நேரத்தில் என்னுடைய வாழ்த்துக்களை நான் வந்து தெரிவிச்சுக்கிறேன். இந்த அன்பு அண்ணன் கிளம்பிட்டாங்க. ரொம்ப ஒரு போராட்ட குணம் மிக்கவர். சின்ன படங்களுக்குன்னு வந்து ரொம்ப போராடி நிறையா பண்ணிகிட்ருக்காரு. இது எல்லாத்த விட ஆக்ஷன் ரியாக்ஷன் திரு ஜென்டிஸ் அவர்களுக்கு இந்த நேரத்தில் வந்து என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா இது ஒரு சின்ன படம்னு நினைக்காம
இந்த அளவுக்கு பிரம்மாண்டமான ஒரு விழாவை ஏற்பாடு செஞ்சு இந்த படத்துக்கு தகுந்த மாதிரி நான் தியேட்டர்களை ஏற்படுத்தி கொடுக்குறேன்னு சொன்ன அவருக்கு நிச்சயமாக உங்களுடைய முயற்சிக்காகவே இந்த படம் வந்து ஒரு மாபெரும் வெற்றி படமாக அமையும். சிறப்பு விருந்தினர்களாக இங்கே வந்து சிறப்பு சேர்த்து கொண்டிருக்கும் எங்கள் இயக்குனர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் நண்பர் பேரரசு அவர்களுக்கும், நடிகர் மாஸ்டர் மகேந்திரன் அவர்களுக்கும் மற்றும் அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி கூறி, அருமை நண்பர் சுகனுக்கு மீண்டும் ஒரு முறை என்னுடைய வாழ்த்துக்களை கூறி, சுகனோட பையனும் ரொம்ப அற்புதமாக வந்து இந்த படத்தில் நடிச்சிருந்தார். கென்னடி சார் அற்புதமாக டைலாக் எழுந்தார். அவர் ஒரு நாள்னு சொல்கிறாரு, அவரால் முடியும், ஏன்னா அவர் அப்படிப்பட்ட சாதனையாளர் தான். எல்லாருமே தங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த பணியை வெகு சிறப்பாக செய்திருக்கின்றார்கள். கேமராவும் வந்து ஒரு நாளில் எடுத்த ஒரு படத்துக்கான கேமரா ஒர்க்குன்னு நிச்சயமாக சொல்ல முடியாது. கேமராமேன் யாருன்னு எனக்கு தெரியல, பேரை பார்க்கணுன்னாங்க. இளையராஜா ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்காங்க. கேமரா சைடும் சரி, இசை எல்லாமே வந்து ரொம்ப அற்புதம். இதை கொண்டு போய் சேர்க்க வேண்டியது உங்களுடைய கடமை, நம்முடைய பொறுப்பு என்று சொல்லி தந்த இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஸோ மச் சார்.